வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பற்றி டீட்டெயிலாக இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் உத்தரகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டம் ஜோஷிமட் எனும் ஊரில் உள்ள அருள்மிகு நரசிம்மர் திருக்கோவில். இந்த கோயிலை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? இத்தலத்தில் இறைவன் கிழக்கு நோக்கிய புஜங்க சயன கோலத்தில் பரமபுருஷன் என அழைக்கப்படுகிறார். இறைவியின் பெயர் பரிமளவல்லி நாச்சியார். தீர்த்தம் இந்திர தீர்த்தம், கோவர்த்தன தீர்த்தம், மானசரோவரம் ஆகியன. விமானம் கோவர்த்தன விமானம் என்ற அமைப்பினை சார்ந்தது. திருமங்கை ஆழ்வார் முதலில் பாடல் செய்த தலம் இது. இங்கிருந்துதான் இவர் தனது பயணத்தை தொடங்கினார். இங்கிருந்து தெற்கு நோக்கி வரும்போது வடநாட்டில் இருந்து தென் திசை வரும் வழியில் உள்ள தலங்களில் சிலவற்றை பாடிக்கொண்டே வந்து தென்னாட்டு தலங்களை பற்றி பாடுகிறார். திருமங்கை ஆழ்வார் இத்தலத்திற்கு 10 பாசுரங்கள் வழங்கியுள்ளார். திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற இத்தலம் இந்தியாவின் வட எல்லையான இமயமலையில் அமைந்துள்ளது. இத்தலம் எங்கு அமைந்துள்ளது என்பதில் சில கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன. இத்தலம் ரிஷிகேஷில் இருந்து பத்ரிநாத் செல்லும் வழியில் உள்ள ஜோஷி மடம் என்றும் கருதப்படுகிறது. அதேபோல் இமயமலையில் மானசரோவர் என்ற ஏரியின் அருகில் அமைந்துள்ளது என்றும் கருதப்படுகிறது. திருமங்கை ஆழ்வார் பரந்தாமன் உரையும் வடநாட்டு தலங்களை நேரில் தரிசித்து பாசுரங்களை பாடி அருளிக்கொண்டு செல்கிறார். முதலில் திருப்பிருதி, பின்னர் பத்ரிநாத், நைமிசாரண்யம், அகோபிலம், திருவேங்கடம் என்று வரிசையாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணித்து ஒவ்வொரு தலத்திற்கும் பாசுரங்களை பாடி செல்கிறார். முதலாவது பத்ரிநாத் தலமோ ஜோஷிமட்டிலிருந்து வடக்கே அமைந்துள்ளது. ஜோஷிமட் தலம் திருப்பிருதி என்றிருக்குமே ஆயின் ஆழ்வார் முதலில் பத்ரிநாத் தலத்தையே பாடியிருக்க வேண்டும். அங்கனம் பாடாது திருப்பிருதியை பாடியுள்ளார் என்றால் திருப்பிருதி பத்ரிநாத்திற்கு வடப்புறமே உள்ளதென்பது திண்ணம். இரண்டாவது, திருமங்கை ஆழ்வார் பத்ரிநாத் தல பாசுரம் ஒவ்வொன்றிலும் கங்கை கரையில் உள்ள தலம் என்று தெளிவாக குறிக்கிறார். ஆனால் திருப்பிருதி பாடல்களில் அவ்வாறு குறிக்கவில்லை. மாறாக தடஞ்சுனைகளையும் அருவிகளையும் குறித்துள்ளார். இவை எதுவுமே கங்கை கரையில் உள்ள ஜோஷிமட் பகுதியில் இல்லை. மூன்றாவது, திருப்பிருதி பாசுரங்களில் ஆழ்வார் இமயத்துள் என்று பரவலாக குறித்துள்ளார். இதன் மூலம் இமயமலைக்கு தென்புறம் அமைந்துள்ள பத்ரிநாத் முதலிய தலங்களை காட்டிலும் திருப்பிருதி தலத்தை வேறுபடுத்தி காட்டியுள்ளார் என்பது தெளிவாக தெரிகிறது. நான்காவது, திருப்பிருதி பாசுரங்களில் யானைகளை இம்சித்துக் கொண்டு சிங்கங்கள் சஞ்சரிக்கும் இடம் என்றும், வேங்கை புலிகள் திரியும் இடம் என்றும், மலைப்பாம்புகள் ஊர்ந்து செல்லும் இடம் என்றும் குறிப்பிடுகிறார். ஆனால் பத்ரிநாத் தல பாசுரங்கள் ஒன்றிலும் கூட துஷ்ட மிருகங்களின் சஞ்சாரத்தை ஆழ்வார் குறிக்கவில்லை. ஆழ்வார் குறித்துள்ள தலம், மூர்த்தி, தீர்த்தம், விமானம் எதுவுமே ஜோஷிமட் தலத்தோடு தொடர்புபடுத்தும் விதமாக இல்லை. மேலும் வைணவ ஆச்சாரியர்களின் உரைகளையும் நாம் கவனிக்கும் போது திருப்பிருதி மானசரோவர் அருகில் ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் உள்ளதென்பது தெளிவாக தெரிவதில்லை. உத்தரகண்ட் மாநிலத்தில் கார்வார் மலைப்பகுதியில் சாமோலி மாவட்டத்தில் கடல் மட்டத்தில் இருந்து 6150 அடி உயரத்தில் உள்ளது ஜோஷிமட். இதுதான் திருப்பிருதி என்பது பொதுவான அபிப்பிராயம். ரிஷிகேஷிலிருந்து பத்ரிநாத் செல்லும் வழியில் இருக்கிறது இது. ஆதிசங்கரர் ஏற்படுத்திய பல பீடங்களுக்கும் ஆதாரமான இடம் இது. ஆதிசங்கரர் தவம் செய்து ஞானம் பெற்ற மரம் கல்பக விருட்சம் என்று தற்போதும் போற்றப்படுகிறது. 1200 வருடங்களுக்கு மேலான இந்த மல்பொரி எனப்படும் முசுக்கொட்டை மரத்தின் சுற்றளவு சுமார் 22 மீட்டர். இலைகள் காயாமல் இருக்கின்றன, பூக்களும் வருகின்றன, காய்கள் இல்லை. முற்காலத்தில் திருப்பிருதியில் பள்ளி கொண்ட பெருமாளாக மூலவர் காட்சி அளித்தாராம். தற்போது ஆதிசங்கரால் ஸ்தாபிக்கப்பட்ட நரசிம்மர் ஆலயமும் வாசுதேவர் ஆலயமும் உள்ளன. கருவறையில் கருமையான சாலக்கிராம வடிவமாக அமர்ந்த திருக்கோலத்தில் நரசிம்ம மூர்த்தி அருகில் பத்ரி நாராயணர், உத்தவர், குபேரன், துர்காதேவி, சீதா, ராம லக்ஷ்மணர், கருடன் ஆகியோரும் உள்ளனர். சன்னதியில் வாசுதேவர் என்ற திருநாமத்துடன் சதுர்புஜனாக அமர்ந்த கோலத்தில் மகாவிஷ்ணு, மேல் வலது கையில் கதை, இடது கையில் சக்கரம், கீழ் இடது கையில் சங்கு, வலது கையில் தாமரை மலர், வித்தியாசமான அமைப்பு சங்கு சக்கரம் இடது கைகளிலும் அருகில் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, ஆச்சரியமான பெருமாளின் தொடையிலிருந்து வெளிப்பட்ட ஊர்வசியும் சன்னதியில் காண்கிறோம். இந்த நரசிம்மர் சன்னதியை ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்யும் போது ஸ்ரீசக்கர எந்திரத்தை அடியில் வைத்தாராம். அது அலக்கநந்தாவின் அடியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நரசிம்ம மூர்த்தி சக்தி வாய்ந்தவர் என்றும் அவருக்கு எல்லாம் தெரியும், எதையும் மறைக்க முடியாது என்றும் பக்தர்கள் நம்புகின்றனர்.
இந்திர தீர்த்தம் கோவர்த்தன தீர்த்தங்களுடன் கோவர்த்தனமான விமானம் கூடிய இத்தலத்தில் பார்வதி தேவிக்கு பரிமளவல்லி நாச்சியாருடன் பெருமாள் பிரத்யட்சமாம். இத்திருக்கோவிலில் கிழக்கு திருமுகத்துடன் புஜங்க சயனமான பரமபுருஷன் இருக்க வேண்டிய இடத்தில் நரசிம்மரும் வாசுதேவரும் இருக்கின்றனர். இக்கோவிலில் பத்ரி நாராயணன், உத்தவர், குபேரர், சண்டிகாதேவி, ராமர், லக்ஷ்மணன், சீதா மற்றும் கருடன் ஆகியோர் தனித்தனி சிலைகளை கருவறையில் ஒன்றாக காணலாம். கோவிலுக்கு வெளியே பிரம்மா, கிருஷ்ணர், லக்ஷ்மி மற்றும் ஆஞ்சநேயர் ஆகியோரின் தனித்தனி சிலைகளை காணலாம். வியாச மகரிஷி இங்கு லக்ஷ்மி தேவியை வழிபட்டதாக நம்பப்படுகிறது. மூலவர் நரசிம்மர் ஆதிசங்கரால் நிறுவப்பட்டதாக நம்பப்படுகிறது. இக்கோவிலை பற்றிய ஒரு நம்பிக்கை என்னவென்றால், மூலவர் நரசிம்ம பெருமாளின் ஒரு கை பலவீனமடைந்து வருவதாகவும், அதாவது தினமும் பலவீனமடைந்து வருவதாகவும், அது பிரியும் நாளில் பத்ரிகாஷ்டமம் பத்ரிநாத்திற்கு செல்லும் பாதை நிரந்தரமாக தடுக்கப்படும் என்றும், அதன் பிறகு பத்ரி நாராயணர் பவிஷ்ய பத்ரி அல்லது ஆதி பத்ரி, இது பஞ்சபத்ரிகளின் ஒரு பகுதி ஆகியவற்றிலிருந்து மட்டுமே தரிசனம் அளிப்பார் என்றும் பரவலாக நம்பப்படுகிறது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.